ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். இன்னைக்கு 9th டிசம்பர், டிசம்பரோட ஃபர்ஸ்ட் வீக்லி எக்ஸ்பைரி. நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நேற்று எண்ட் ஆஃப் த டே, ஓகே, நேற்று வீடியோவில் சொல்லியிருப்போம். நேற்று எண்ட் ஆஃப் த டேயில் வால்யூமோட ஃபியூச்சர்ஸ் ஃபாலோ ஆகிருந்தது. ஸோ ஒரு கேப் டவுன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம சொன்னது போலவே ஒரு கேப் டவுன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி, ஓகே, ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகி ஒரு லோ, ஓகேவா, சிங்கிள் ஹெட்ஜில் ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேருந்து நான் ஸ்டாப் ஃபால் தான் நம்மளோட எக்ஸ்ட்ரீம் லோ அண்ட் கம்பைன்டு ஹெட்ஜ். ஓகே, அதில் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ரிவர்சல், மார்க்கெட் மேலே போக முடியல. திரும்ப தேர்ட் கேண்டில் நம்ம கொடுத்துருக்க எக்ஸ்ட்ரீம் லோ அண்ட் கம்பைன்ட் ஹெட்ஜ், ஓகே, ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணி ஐவி ரேஞ்ச் 1, ஓகேவா, அதை டெஸ்ட் பண்ணிட்டாங்க. திரும்ப அங்கேருந்து ஒரு ஸ்லோ ஃபால். ஓகே, இது வரைக்கும் இங்கே ஃபால் வந்து இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்காங்க அப்படின்றது நார்மலாக இருக்க ட்ரேடர்ஸுக்கு தெரியாது. நம்ம வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன் இங்கே வந்து ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கொடுத்துருக்க ரீஜனில் இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு பியூட்டிஃபுல்லாக அகெயின் மார்க்கெட் ரேஞ்சுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. ஓகே, ஐவி ரேஞ்ச் 1, தென் கம்பைன்ட் ஹெட்ஜு, தென் எக்ஸ்ட்ரீம் லோ, அகெயின் சிங்கிள் ஹெட்ஜ் கிட்ட போயிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபாலு. ஓகே, திரும்ப அப்படியே ஒரு சைட் வேஸ் கொண்டு திரும்ப அகெயின் மேலே போயிட்டு சிங்கிள் ஹெட்ஜை பிரேக் பண்ணி அகெயின் இந்த லெவலில் ஒரு ஸ்டை அங்கேருந்து திரும்ப ஃபால் ஆகுறாங்க. ஃபால் ஆனவும் திரும்ப சேம் இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுத்து திரும்ப பியூட்டிஃபுல்லாக மார்னிங் வந்த ஓப்பனிங்கை பிரேக் பண்ணி இந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகுறாங்க. ஓகே, தென் ரெசிஸ்ட் ஆனவும் அங்கேருந்து அகெயின் சிங்கிள் ஹெட்ஜ் ஃபாலு, திரும்ப ஸ்லோ மூமெண்ட்டாக மேலே, திரும்ப அங்கேருந்து ஷார்ப் ஃபாலு, நம்மளோட எக்ஸ்ட்ரீம் லெவல் அண்ட் கம்பைன்ட் ஹெட்ஜ். ஓகே, அந்த லெவலில் சப்போர்ட் கொடுத்தாங்க பிட்வீன் சிங்கிள் ஹெட்ஜ் கம்பைன்ட் ஹெட்ஜ். ஓகேவா, அந்த லெவலுக்குள்ளேயே மார்க்கெட்டை நீங்கள் ட்ரேட் முடிச்சிட்டாங்க. நம்மளோட சிம்பிள் இண்டிகேட்டர்ஸில் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி கிடச்சிது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். இது நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள் இண்டிகேட்டர்ஸ், சிம்பிள் செட்டப். நமக்கு மார்னிங்கே ஒரு கேப் டவுன் அப்படின்றதால நம்ம நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரியே கேப் டவுன் பண்ணோடனே மார்க்கெட்டை கீழே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல் ரேட் நமக்கு கீழே அமைஞ்சது. அமைஞ்சாலும் இங்கே இருக்க சப்போர்ட் என்ன நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஐவி ரேஞ்ச் 1, அதுவே நமக்கு இந்த கம்பைன்ட் ஹெட்ஜ் அண்ட் ஐவி ரேஞ்ச் 1, ஓகே, இதுவே நல்ல சப்போர்ட். இதையும் பிரேக் பண்ணணும். நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் இங்கே இருக்குது, அது என்னன்றது நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ இந்த லெவலில் டெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து மார்க்கெட் பியூட்டிஃபுல்லாக ரிவர்ஸ் ஆச்சு. ரிவர்ஸ் ஆகி சிங்கிள் ஹெட்ஜு இப்போ இங்கே சூப்பர் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இங்கே கிராஸ் ஓவரும் கிடச்சிருச்சு. அகெயின் இங்கே பிட்வீன் த சூப்பர் ட்ரெண்ட் இங்கே கிராஸ் ஓவர் கிடைக்கிறாங்க, ஆனால் அதை ஃபெயிலியர் ஆக்கி அகெயின் ரிவர்ஸ் ஆகிறாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி இருந்தீங்கனாலும் உங்களுக்கு சிங்கிள் ஹெட்ஜ் வரைக்குமே நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தாலே இந்த ப்ராஃபிட். ஓகேவா, திரும்ப இங்கே கிராஸ் ஓவர் கிடச்சிருச்சு, ஒரு சின்ன ஃபாலு. அகெயின் மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து பியூட்டிஃபுல்லாக திரும்ப அகெயின் அப்சைட் ரேலி. ஓகேவா, அப்சைட் ரேலி வந்தவங்க இங்கே ஒரு லெவல், ஓகே, இதை ரெசிஸ்ட் பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அதை ஃபெயிலியர் ஆக்கி ஃபாலோ அப் இல்லை. ஸோ அகெயின் அங்கேருந்து ஃபால். ஓகேவா, தென் அப்படியே ஒரு ஸ்லோ மூமெண்டமாக அப்சைடு திரும்ப வந்த ஹையை போய் அவங்க டெஸ்ட் பண்ணல. திரும்ப இங்கே கிராஸ் ஓவர் கிடச்சிருச்சு. ஓகே, ஒரு இன்டெசிவ் அகெயின் சூப்பர் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த பியூட்டிஃபுல் ஃபாலை கேட்ச் பண்ணியிருந்தேன். ஓகே, இதுலேயும் ஒரு நல்ல ப்ராஃபிட். ஓகேவா, தென் எண்ட் ஆஃப் த டே ஒரு சைட் வேஸ் மூமெண்ட்டில் மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. ஓகே, வாங்க நம்ம ஓன் இண்டிகேட்டர்ஸில் மற்ற ஹிடன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, மார்க்கெட் நம்ம சொன்ன மாதிரி கேப் டவுன் மார்க்கெட். கரண்ட் டே ஓப்பன் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோ கீழே இன்னைக்கு வந்த ஃபர்ஸ்ட் ஹை பார்த்துங்க. இதுதான் இன்னைக்கு வந்த ஃபர்ஸ்ட் ஹை. ஓகேவா, கரண்ட் வீக் லோவாக தான் ப்ளஸ் ப்ரீவியஸ் டே லோவாக தான். ஓகேவா, நமக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் ப்ரீவியஸ் டே லோ ப்ளஸ் ப்ரீவியஸ் வீக் லோ. ஓகே, அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஒரு லோவாக கீழே கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா, எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒரு லோ, அதுலேயே ஒரு ரிவர்சல் ஆகியிருக்காங்க. ரிவர்சல் ஆனாலும் திரும்ப ஃபாலோ கிடைக்கல. திரும்ப எக்ஸ்ட்ரீம் லோவை பிரேக் பண்ணி அடுத்த லெவல் நம்ம ஐவி ரேஞ்ச் 1, ஓகேவா, அதை பிரேக் பண்ணி அந்த இடத்துலயே ஒரு சின்ன சைட் வேஸ் மூமெண்டம். திரும்ப ஐவி ரேஞ்ச் 1ல வந்து ரிஜெக்ட் ஆனவங்க எக்ஸ்ட்ரீம் லோ. ஓகேவா, இது வந்து நம்ம வீக்லி ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நம்ம டெய்லி ரேஞ்ச் 150 எதிர்பார்க்குற மாதிரி வீக்லி நம்ம 350 எதிர்பார்ப்போம். ஓகேவா, ஸோ நமக்கு கேப் அப் அமைஞ்சதால ஈஸியாக 350 அச்சீவ்டு. அடுத்து 400 அடித்தோம், அதுவும் அச்சீவ்டு. அடுத்து 450. ஓகேவா, இது 450 ரேஞ்ச். ஓகே, இன்னும் இந்த வீக் முடியல, ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
இப்போ 450 ரேஞ்ச் நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறோம். ஓகேவா? சப்போஸ் இதையும் பிரேக் பண்ணியிருந்தா நான் அடுத்து 500 ரேஞ்ச் வைப்பேன். ஓகேவா? ஸோ நம்ம கொடுத்துருக்க 450. ஓகேவா? இது ஆக்சுவலாக இன்னும் எக்ஸாக்ட் இதுதான். ஓகே, இது கொஞ்சம் இங்கே கல்குலேஷன் ஷேர் தான் இருக்கும். எக்ஸாக்ட் மீட் ஆகி 450 ரேஞ்சில் பியூட்டிஃபுல்லாக சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப்சைட் ரேலி. ஓகேவா? இங்கே ரேலி ஆனவங்க ஐவி ரேஞ்ச் 1 பிரேக் பண்ணி, ஓகே, இது விவேப் லைன், இந்த விவேப்பில் ஒரு ரிஜெக்ஷன், அகெயின் ஐவி ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுத்தவங்க விவேப்பை ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வைக்கிறாங்க. ஸோ அப்சைட் ரேலி பியூட்டிஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் ஹெட்ஜில். ஓகேவா? சிங்கிள் ஹெட்ஜை போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு, ஓகே, அங்கேருந்து திரும்ப ஃபால். ஓகே, இந்த இடத்துல அகெயின் நம்மளோட விவேப்பை க்ளோஸ் பண்ணுறாங்க. இங்கே ட்ரெண்ட் நம்ம கிராஸ் ஓவர் அடிச்சு, ஆனாலும் இந்த இஎம்ஐல சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் மேலே கொண்டு போகிறாங்க. இந்த ப்ளூ லைன் ஒன்ஸ் கிராஸ் ஆனது திரும்ப கிராஸ் ஆகலை. ஓகே, இந்த இடம் வரைக்கும். ஓகேவா? ஸோ அகெயின் ஸ்விங்கை கண்டினியூ பண்ணி பியூட்டிஃபுல்லாக நமக்கு கம்பைன்டு சிங்கிள் ஹெட்ஜையும் ஓகே பிரேக் பண்ணி மார்க்கெட்டை பியூட்டிஃபுல்லாக மேலே கொண்டு போகிறாங்க. இங்கே கரண்ட் டே ஓப்பன் இருக்கு. ஸோ அது கிட்டப்பட்டு திரும்ப ஒரு ரெசிஸ்ட்டு, திரும்ப மார்க்கெட் ஃபால் ஆகுறாங்க. அகைன் இங்கே சூப்பர்டன் ஆல்ரெடி விவேப் எல்லாமே இருக்குது, ஆனால் கீழே விற்க வைக்கல, மேலேயே நமக்கு ரிவர்சல் கிடச்சிருச்சு. ஓகே, அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லைன் கிராஸ் ஓவர் ஆகலை. ஓகே, இது கிராஸ் ஓவர் ஆகணும்னா ஒரு விற்கல. ஸோ அகைன் இங்கே ரிவர்சல், திரும்ப இங்கே ஸ்ட்ராங் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் இதில் ஒரு என்ட்ரி, பியூட்டிஃபுல் என்ட்ரி. கரண்ட் டே ஓப்பனை பிரேக் பண்ணி ப்ரீவியஸ் லோவையும் பிரேக் பண்ணி, ப்ரீவியஸ் வீக் லோ, ப்ரீவியஸ் டே லோ. ஓகேவா? ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணி ஒரு நியூ ஹை, மார்னிங் வந்து ஹையை பிரேக் பண்ணி நியூ ஹை கிரியேட் பண்ணுறாங்க. கிரியேட் பண்ணவங்க ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஒரு சைட் வேஸ் மார்க்கெட்டாக இருக்காங்க. திரும்ப இந்த சைட் வேஸில் வந்து மார்க்கெட்டு அகெயின் வந்த ஹை சிங்கிள் ஹெட்ஜையும் பிரேக் பண்ணி ஒரு நியூ ஹை கிரியேட் பண்ணி திரும்ப அடுத்து ஒரு நியூ ஹை கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு இங்கே ஃபாலோ அப் கேண்டில் கிடைக்கல. ஓகேவா? ஸோ அங்கேருந்து திரும்ப அகெயின் மார்க்கெட் ஃபால். கரண்ட் டே ஓப்பனில் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறாங்க. சப்போர்ட் சின்ன சைட் பேஸு, திரும்ப அகெயின் அங்கேருந்து ஃபால். கம்பைன்ட் ஹெட்ஜ். ஓகேவா? அதில் சப்போர்ட் எடுக்கிறவங்க திரும்ப பிட்வீன் கரண்ட் டே ஓப்பன், ஓகே, அதுலேயே ஒரு ஸ்லோ மொமெண்டம். ஓகே, சைட் பேஸு. அகெயின் நம்மளோட மேஜர் எவ்வளோ சப்போர்ட் எடுத்தவங்க திரும்ப சிங்கிள் ஹெட்ஜ் லெவல். ஓகேவா? சிங்கிள் ஹெட்ஜ் லெவலை க்ளோஸ் பண்ணி பாடி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வைக்க முடியல. ஸோ அங்கேருந்து ஒரு ஷார்ப் ஃபாலு. இங்கே ரிவர்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க, முடியல. கிராஸ் ஓவர் அமைஞ்சிருச்சு. கிராஸ் ஓவர் அமைஞ்சதுக்கப்புறம் ஒரு பிக் ஃபாலு. ஓகே, அந்த ஃபால் ரெண்டு பியூட்டிஃபுல்லாக கண்டினியூ ஆகி நம்ம கொடுத்துருக்க எக்ஸ்ட்ரீம் லோ. ஓகேவா? இந்த எக்ஸ்ட்ரீம் லோ லெவலை டெஸ்ட் பண்ணிவிட்டு அகெயின் பிட்வீன் த விவேப். ஓகேவா? விவேப் நியர்பையே மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. ஓகே, இதுதான் இன்னைக்கு நம்ம செட்டப்பில் இந்த ஹிடன் லெவல்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரெண்டிங் மூவி பார்த்தீங்கன்னா மார்னிங்கே நமக்கு பியூட்டிஃபுல்லாக கால் சைடில் தான் டிராஸ்டிக்காக பில்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ மார்க்கெட் ஓப்பனிங்லேயே ஒரு நல்ல ஃபால். ஓகே, வந்தவங்க ஒரு ஹையை கிரியேட் பண்ணிட்டாங்க. இங்கே புட் சைடு பார்த்தீங்கன்னா இவங்க மார்னிங் ஓப்பன்லேருந்து இன்னும் ரெடியூஸ் ஆகி நெகட்டிவில் போயிருந்தாங்கன்னா நமக்கு இன்னும் ஃபர்தர் ஃபால் அமைஞ்சிருக்கும். ஓகேவா? ஆனால் அவங்க அதை பண்ணலை. பியூட்டிஃபுல்லாக சப்போர்ட் எடுத்து திரும்ப ரேலியாகி மேலே வராங்க. ஓகே, மார்னிங் வந்து ஹையை திரும்ப பிரேக் பண்ணுறாங்க. இவங்க கால் சைடை போய் டிராஸ்டிக்காக குறைக்கிறாங்க. ஏன்னா இங்கே வீக்லி ரேஞ்ச் நமக்கு அச்சீவ்டு 450. ஸோ அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி மார்க்கெட் மேலே வராங்க. புட் ஆப்ஷன் அதுவும் இன்க்ரீஸ் ஆகுது, கால் ஆப்ஷன்லேயும் போய் ரெடியூஸ் ஆகுது. ஸோ நமக்கு பியூட்டிஃபுல்லாக இந்த ரேலி அமைஞ்சதுக்கப்புறம் இங்கே திரும்ப எக்ஸ்பென்ஷன் கிடைக்குது. ஆனால் அது ஃபெயிலியர் ஆகி திரும்ப கிராஸ் ஓவர் அமைச்சிட்டாங்க. ஓகேவா? ஒரு ஸ்லோ மூமெண்ட்டாக போயிட்டு திரும்ப கிராஸ் ஓவர் அமைஞ்சிச்சு. புட் ஆப்ஷன் இப்போ டேக் ஓவர் பண்ணிட்டாங்க மார்க்கெட். ஓகே, புட்டில் இன்க்ரீஸ் ஆகுதுனாலே மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஓகே, ஆனால் இந்த புட் ஆப்ஷன் மார்னிங் வந்து காலோட ஹைக்கு மேலே போக முடியல. ஓகே, நியர்பை போயிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, ஆனால் இதுவே அவங்களுக்கு மார்னிங் வந்து ஹையை பியூட்டிஃபுல்லாக ஓயோவில் பில்ட் பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிருக்காங்க பாருங்க. ஓகே, கிராஸ் ஓவர் அமைஞ்சதுக்கு அப்புறமும் பியூட்டிஃபுல்லாக ஹை வந்த ஹை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஹை, செகண்ட் ஹை, தேர்ட் ஹை, ஃபோர்த் ஒரு ஹை. ஓகேவா? பியூட்டிஃபுல்லாக அவங்க லெவல்ஸை கொண்டு போனாங்க. கால் சைடு இந்த ஸ்விங் லோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கீழே தான் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு இந்த கிராஸ் ஓவர் அமைஞ்சதுக்கப்புறம் கால் சைடில் ஒரு நல்ல ரேலி அப் சைடில் அமைஞ்சது. அதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் ஒரு சேனல் மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க. ஒரு சைட் வேஸாக இருந்தது. ஓகேவா? அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த டேல ரெண்டு பக்கம் டிராஸ்டிக்காக ஓய் நமக்கு ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ப்ரைஸ் அங்கேருந்து ஒரு ஷார்ப் ஃபால். தென் எண்ட் ஆஃப் த டே ரெண்டு பேரும் ஸ்கொயர் ஆஃப் ஒரு சைட் வேஸ் மார்க்கெட்டில் முடிஞ்சிருச்சு.
இதான் நீங்கள் ட்ரெண்டிங் வாயில் நம்ம டீகோட் பண்ணி ட்ரேட் பண்ணது. தென் இன்றைக்கான என்எஸ்சி டேட்டா, இன்றைக்கான என்எஸ்சி டேட்டா நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, இன்றைக்கான ஓப்பனிங் நமக்கு சொன்ன மாதிரியே ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். ஓகேவா, அந்த கேப் டவுன் தெரியுதா? கேப் டவுன் ஓப்பன் அமைஞ்சிருந்தாலும் இந்த கேப்பை போயிட்டு ஒரு ஹை கொடுத்து ஃபில் பண்ணிட்டாங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒரு லோ, பியூட்டிஃபுல் லோ போயிட்டு திரும்ப அங்கேருந்து ரிவர்சல். இவ்வளோ பெரிய ரிவர்சல் அமைஞ்சாலும் மார்க்கெட்டை புல்லிஷாக ஓப்பனுக்கு மேலே தக்க வைக்க முடியல. ஒரு பின் கேண்டில் மாதிரி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, தென் இன்னைக்கான ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 195. ஓகே, நம்மளோட டெய்லி டார்கெட் 150 அச்சீவ்டு. நெக்ஸ்ட் 200 எதிர்பார்த்துருப்போம், ஆனால் அது அமையல. ஏன்னா நமக்கு வீக்லி ரேஞ்ச் 450 அது அச்சீவ்டு. ஸோ அங்கேருந்து ஒரு ரிவர்சல். ஓகேவா, இது இன்னைக்கான 50%. ஓகே, வீக்லி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 450 அச்சீவ். ஓகே, ப்ரீவியஸ் வீக்கை விட இந்த வீக் 450 ஈஸியாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் செயின் டேட்டா பார்த்துறோன்னா, ஆப்ஷன் செயின் பார்த்தீங்கன்னா இது 16th டிசம்பருக்கான எக்ஸ்பைரி. ஸோ நமக்கு ஏடிஎம் கிடச்சிருக்கிறது 25,900 ரீசன் நியரஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா, ஐவி பார்த்தீங்கன்னாலும் கால் சைடும் புட் சைடும் நியர்பை சேம். புட் சைடு மட்டும் தான் ஒரு 0.5 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது, 0.5. ஓகேவா, ஓகே. இந்த டேட்டாவை எல்லாத்தையும் வச்சு நம்ம நாளைக்கு ட்ரேடிங்க்கு தேவையான லெவல்ஸை இன்றைக்கே பிளாட் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிற லெவல்ஸ் தான். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லெவல்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்தாச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்காம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். தேங்க்யூ.